Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.17 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.18 பார்க்கலாம். Simplify 1 by x square minus 5x plus 6 plus 1 by x square minus 3x plus 2 minus 1 by x square minus 8x plus 15. அதாவது இந்த டேர்மை ஆட் பண்ணி அந்த டேர்மோட இந்த டேர்மை மைனஸ் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கொடுக்கக்கூடிய டேர்ம் எல்லாமே எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டாலே எனக்கு அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 by x square minus 5x plus 6. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதாவது எனக்கு மல்டிப்ளை பண்ணா 6 வரணுமா, ஆட் பண்ணா -5 வரணுமா. 3 2s போட்டு பார்க்கலாமா. 3 2s 6, 3 plus 2 வந்து 5. ஆனா எனக்கு 5 வந்து மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டு பார்ப்போமா. -3 into -2 plus 6, -3 -2 ஆட் பண்ணா -5. அப்போ இங்க எப்படி எழுதிக்கலாம், x - 3 into x - 2 plus 1 by, இதாவது எனக்கு மல்டிப்ளை பண்ணா 2 வரணுமா, ஆட் பண்ணா -3 கிடைக்குமா. 2 1s போட்டு பார்க்கலாமா. 2 1s 2, 2 plus 1 வந்து 3. ஆனா எனக்கு 3க்கு மட்டும் மைனஸ் வந்திருக்கனால நான் ரெண்டு சைடும் மைனஸ் போட போறேன். -2 into -1 plus 2, -2ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணா -3. அப்ப இங்க எப்படி எழுதிக்கலாம், x - 2 into x - 1 minus 1 by, இதுவும் எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதாவது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 வரணுமா, ஆட் பண்ணா எனக்கு -8 வரணுமா. 5 3s போட்டு பார்க்கலாமா. 5 3s 15, 5 plus 3 வந்து 8. எனக்கு 8 வந்து மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே மைனஸ் கொடுக்கணும். -5 into -3 plus 15, -5ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணா -8. அப்ப இங்க எப்படி வரும், x - 5 into x - 3 equal to, இப்போ எனக்கு இங்க ஒரு டினாமினேட்டர், இங்க ஒரு டினாமினேட்டர், இங்க ஒரு டினாமினேட்டர் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கணும், இது எல்லாமே எனக்கு ஆடோ மைனஸோ பண்ணணும்னா எனக்கு பொதுவா ஒரு டினாமினேட்டர் இருக்கணும். காமனா ஒரு டினாமினேட்டர் இருந்தாதான் என்னால ஆடோ மைனஸோ எல்லாம் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் அதோட வந்து தனித்தனியா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஆடுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணும். சரியா? அப்ப டினாமினேட்டர் எல்லாமே நம்ம சேமா போட போறோம். இங்க என்னென்னலாம் டினாமினேட்டர் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. x - 3 இருக்கா, x - 3 போடுங்க. x - 2 இருக்கா, x - 2ஐயும் போடுங்க. இந்த x - 2ஐ எழுதியாச்சு. இப்போ x - 1 இருக்கா, x - 1ஐயும் போடுங்க. x - 5 இருக்கா, x - 5ஐயும் போடுங்க. x - 3க்கு பதிலா போட்டாச்சு x - அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல x - 3, x - 2, x - 1, x - 5 வந்து காமனா இருக்க மாதிரி எழுதியாச்சு. அப்புறம் மேல உள்ளதை எப்படி எழுதுவீங்க, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, நீங்க எப்படி எழுதுவீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு டினாமினேட்டர்ல எது இல்ல, இங்க x - 3யும் x - 3யும் இருக்கு, x - 2ம் x - 2ம் இருக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு x - 1ம் x - 5யும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், x - 1ஐயும் x - 5ஐயும் நியூமரேட்டர் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு டினாமினேட்டர்ல இந்த டேர்ம் வரும். டினாமினேட்டர் வர டேர்மை இங்க எழுதியாச்சு. அப்ப நியூமரேட்டர்ல எனக்கு என்ன வரும், x - 1 into x - 5. ஒண்ணுமே இல்ல, டினாமினேட்டர்ல எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மை மேல போடுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ். இந்த டேர்ம்ல டினாமினேட்டர்ல x - 2 இருக்கு, x - 1 இருக்கு. அப்ப எனக்கு இந்த டேர்ம்ல எந்த டினாமினேட்டர் இல்ல, x - 3யும் x - 5யும் இல்ல. அப்ப இந்த ரெண்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணனும். 1 into இந்த டேர்ம் என்னது, x - 3 into x - 5. அவ்வளவுதான். இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ். அதே மாதிரி இந்த டேர்ம்ல x - 5யும் x - 3யும் இருக்கு. எந்த டேர்ம் இல்ல, x - 2ம் x - 1ங்கற இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் இல்ல. அப்ப இந்த ரெண்டு டேர்மை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மைனஸ் x - 2 into x - 1. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்குல இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். பாருங்க, டினாமினேட்டர் அப்படியே வரும், x - 3 into x - 2 into x - 1 into x - 5 அப்படியே வரும். நம்ம நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இந்த x into x என்னது, x squared. x into -5 -5x. -1 into x -x. -1 into -5 +5 plus x into x x squared. x into -5 -5x. -3 into x -3x. -3 into -5 +15. மைனஸ் வந்து நல்ல கவனிங்க, இது வந்து ரெண்டுமே பிளஸ் இருக்கனால நீங்க டைரக்டா போட்டுக்கிட்டீங்க. இந்த மைனஸ் ஸ்டார்ட் ஆகுதா, மைனஸ் ஸ்டார்ட் ஆனா ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மைனஸ் வந்துட்டு நீங்க லேட்டா வந்து உள்ள கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பாம இருக்கும். அதனால மிஸ்டேக்கே நீங்க வந்துட்டு தவிர்க்கலாம். சரியா? இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணுங்க, x into x x squared, x into -1 -x, -2 into x -2x, -2 into -1 +2.
அவ்வளோதான். நியூமரேட்டர் எழுதியாச்சு, டினாமினேட்டரும் எழுதியாச்சு. ஈக்குவல் டு இப்போ மேல் உள்ள நியூமரேட்டரில் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3x ப்ளஸ் 15 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2x ப்ளஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 2 டிவைடட் பை x minus 3 into x minus 2 into x minus 1 into x minus 5. இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் உள்ளதை எழுதலாமா? பாருங்க, ஒரு x ஸ்கொயர் மட்டும் இருக்கு. நான் x ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் 5x எக்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணலாமா? மைனஸ் 5x ஒன்று இருக்கு, மைனஸ் 5x இன்னொன்று இருக்கு, மைனஸ் 3x plus 2x. அப்போ minus 5x minus 5x ஆட் பண்ணா minus 10x. minus 10x ஓட minus 3x ஆட் பண்ணா minus 13x. minus 13x ஓட plus 2x பண்ணோம்னா minus 11x. இப்போ எனக்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் plus 5 இருக்கு, 15 இருக்கு, minus 2 இருக்கு. இப்போ 5 plus 15 ஆனது 20. 20 minus 2 18 plus 18 divided by x minus 3 into x minus 2 into x minus 1 into x minus 5. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணலாமா? அதாவது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 வருமா, ஆட் பண்ணா -11 வருமா? 9 2s போட்டு பார்க்கலாமா? 9 2s 18, 9 plus 2 வந்து 11. ஆனா எனக்கு 11 மைனஸ்ல வந்திருக்கனால ரெண்டையுமே நான் மைனஸ் போட்டுக்க போறேன். சரியா? அப்போ -9 into -2 plus 18 -2 -9 ஆட் பண்ணா எனக்கு -11 வந்துரும். இங்க எப்படி எழுதிக்கலாம்? x minus 9 into x minus 2 divided by x minus 3 into x minus 2 into x minus 1 into x minus 5. நியூமரேட்டர் உள்ள x minus 2 டினாமினேட்டர் உள்ள x minus 2 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x minus 9 divided by x minus 3 into x minus 1 into x minus 5. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.18 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6 உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.